ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். நான் ஜெசிகா வினோலியா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது எப்படின்னாக்கா அவருடைய ஃப்ரெண்டால் வந்தது. அந்த ஃப்ரெண்டு அவரை கவுத்து விட்டுட்டாரு. ஆகையினால எனக்கு பெரிய நஷ்டம் வந்துருச்சு, அசிங்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப கோவப்பட்டு திட்டிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, அவரோட டெய்லி லைஃப்பில் என்னென்ன செஞ்சாலும் அந்த தனக்கு கெடுதல் பண்ணின அந்த நண்பரை பற்றி பேசாமல் அவர் இருக்க மாட்டார். அவன் அப்படி செஞ்சான் தெரியுமா, என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். என்ன செஞ்சாலும், வீட்டில் என்ன செஞ்சாலும் சரி, வீட்டில் யார்கிட்ட பேசினாலும் சரி, வெளியில் என்ன பண்ணாலும் சரி, எப்போவுமே அவரை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருப்பார். தன்னுடைய எனிமியை பற்றி தான் அவர் பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ நான் ஒரு நாள் கேட்டேன், நீங்கள் அந்த ஆளை பற்றி பேசுகிறதுல ஸ்பெண்ட் பண்ணுற எனர்ஜியை நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுல காட்டலாம் இல்லை, எதுக்காக நீங்கள் அவரை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், அது எப்படி அவன் என்னையே இந்த மாதிரி கவுக்க போச்சு, நான் அவனை எப்படி சும்மா விடுறது, சும்மா விட்டுட்டேன்னாக்கா அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான், நான் யாருன்னு அவனுக்கு காட்ட வேண்டாமா அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது நான் கேட்டேன், நீங்கள் அவரை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்து உங்கள் உடம்பை நீங்கள் கெடுத்துக்கிறீங்க. அந்த ஆள் இந்நேரத்துக்கு உங்களை மறந்தே போயிருப்பார், அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பார். நீங்கள் எதுக்காக அவரை பற்றி நினச்சி அவர் மேலே அந்த பொறாமையை, அந்த ரிவெஞ்சை எதுக்காக வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். பழி வாங்குகிற எண்ணம் எப்போவுமே நம்முடைய மனதை முதல்ல கெடுக்கும். அதை நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். பழி வாங்குற எண்ணம் நமக்குள்ள வந்துட்டாலே நாம எதையும் நார்மலா யோசிக்க மாட்டோம். அந்த ஆள் திரும்ப மன்னிப்பு கேட்டாலும் கூட, அந்த ஆள் நல்லவனா ஆயிருந்தா கூட, நம்ம மனசுல இருக்கிற பழி வாங்குற எண்ணம் சரியா ஆகாது, போகாது. ஏன்னா நம்ம மனசு அவனை அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அடிக்கிறதுனால என்ன ஆக போகுது? இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கெடுதல் ரிவர்ஸ் ஆயிடுமா? ஆகாது இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த பழிவாங்குற எண்ணம் நமக்குள்ள எதுக்கு வரணும்? நடந்துருச்சு, ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு, அதில் உங்களுக்கு நஷ்டம் வந்துருச்சு அல்லது மானக்கேடு வந்துருச்சு, எல்லாமே ஓகே. அதிலே இருந்து நீங்கள் பாடம் படிச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கான வரவு என்னன்னா ஒரு அனுபவம். எதை எப்படி செய்யலாம், எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற அனுபவத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு பார்க்கணுமே ஒழிய, அவனை நானே திருப்பி அடிப்பேன் அப்படிங்கிற பழி வாங்குற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வந்துட்டால் நம்ம வாழ்க்கை நரகமாயிடும். நாம் எந்நேரமும் அவனுக்கு தீமை செய்யறதுக்காக நம்ம வாழ்க்கையை ரெடி பண்ணுவோம். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இது நிறைய குடும்பங்களில் கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு கூட அவங்களுடைய பகை உணர்வு மனசுக்குள்ளேயே இருந்துட்டு அதை சம்பந்தப்பட்டவங்க மேலே ஏதாவது ஒரு விஷயத்துல காட்டுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு, ரொம்ப பாவம் இல்லையா? அந்த 20 வருஷமும் நீங்க உங்க மனசை இதுக்காகவே தயார் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு நல்ல விஷயத்தை பத்தி நீங்க கவலைப்படாம. இதே விஷயத்த நானும் பண்ணியிருப்பேன். நீங்களோ நானோ யாரா இருந்தாலும் சரி, பழி வாங்கும் எண்ணம் நமக்கு வேண்டாம். நம்ம எதிர்த்து என்ன நடந்திருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து விட்டுட்டு வெளியில போய் அதை ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை தொடர பார்க்கணுமே ஒழிய, பழி வாங்குற எண்ணம் நம்ம மனசையும் உடம்பையும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் எல்லாரையும் பாதிக்கும். அது நமக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம். ஆகையினால யார் உங்களுக்கு கெடுதல் செஞ்சாலும் சரி, பழி வாங்குற எண்ணம் வர வேண்டாம். கோபம் வரும், ஆத்திரம் வரும், திட்டுவோம், அத்தோட நிறுத்திக்குவோம். அதுக்கப்புறமும் அதை கொண்டு நடக்க வேண்டாம். ஜெசி